பயன்படுத்திய கர்த்தர். பிரைஸ் லார்ட். என் பேர் யோகேஷ். இது எங்கள் அம்மா வெங்கட்ரமணின்ட்டு அவங்க பேர். என்னோடய வாழ்க்கை ஆண்டவர் எப்படிலாம் பிளெஸ்ஸிங் பண்ணாருன்ட்டு என்னோடய சாட்சியை நான் பகிர்ந்துக்கிறேன். இதில் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த சர்ச்சுக்கு வரும்போது, சர்ச்சுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கடவுளை அவ்வளோவா அறியாதவன் தான் நான். 11th to 11th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் முதல்ல எனக்கு இந்த ஜெயம் மினிஸ்ட்ரி அண்ணாக்கான்ட்டு ஒருத்தவங்க அறிமுகம் ஆனாங்க எனக்கு என் வாழ்க்கையில். அது எப்படி அறிமுகமானாங்கன்னா, ஒரு அண்ணன் ஒர்க் இருக்கிற அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்போ அந்த இடத்துலலாம் ஒர்க்குக்கு போவாங்க. அது மூலயமாக எங்கள் அம்மா மூலயமாக அண்ணனை அறிமுகப்படுத்துனாங்க. ஜெயம் மினிஸ்ட்ரியில் ஃபேமிலி பிளெஸிங் மீட்டிங்கு ஒரு 3வது ஜெயம் மினிஸ்ட்ரி மீட்டிங் அண்ணன் நடத்தினார். அவங்க வீட்டு வெளியிலேயே நடத்தினார், பார்க்கிங்கில். அப்போ தான் எனக்கு அது அறிமுகமாச்சு. அப்போ தான் அண்ணன் லைட்டுக்கு அதெல்லாம் அவர் ஒர்க் பண்ணியிருந்தார். அண்ணன் அக்காவும் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு பார்க்கும்போது எனக்கும் ஒரு ஆர்வமாக இருந்துச்சு அந்த டைமு. சரி, ஆனால் பட் ஊழியன்னு எனக்கு தெரியாது. அப்போ தான் ஹெல்ப்பு மாதிரி நான் லைட்லாம் கட்டினேன் அண்ணனுக்கு ஹெல்ப்பாக. அதுக்கப்புறம் தான் அன்றைக்கி நடக்கிற மீட்டிங்லேயும் உட்காந்தேன். நான் உட்காரும் போது தான் அறிமுகம். அப்போ தான் எனக்கு அண்ணா அக்காக்குள்ளே எனக்கு ஆச்சு. 12th முடிச்சிட்டோம், பாஸும் ஆகிட்டேன் ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் அண்ணன்கிட்ட அடுத்தது என்ன படிக்கலாம் ஒரு ஆலோசனை கேட்கும்போது, காலேஜ் என்னும்போது அதுக்கு ரொம்ப இங்கிலீஷ் நாலேஜு அதெல்லாம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னோடய நாலேஜ் என்னென்னா, பாஸ் ஆனால் போதும் அப்படின்ட்டு தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். இங்கிலீஷ் நாலேஜ்லாம் நமக்கு அவ்வளோவா இருக்காது. அது முடித்தா வேலையெல்லாம் கிடைக்காதுன்னு அண்ணனும் சொல்லியிருந்தார். நல்ல இங்கிலீஷ் நாலேஜ்லாம் இருக்கணும்ப்பா, படிக்கணும், நீ உன் தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் டிப்ளமோ மூலயமா ஒரு ஆலோசனை கொடுத்தார் அண்ணன். அது மூலயமாக ஒரு டிப்ளமோ நான் சேர்ந்து அது அப்படியே அண்ணன் கூடயே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏதாவது உனக்கு தேவைன்னா அதை பற்றி அண்ணன்கிட்ட நான் சொல்லுவேன். அவர் எனக்கு இப்படி போகணும் அப்படின்ட்டு வழி நடத்துவார். அதுக்கப்புறம் டிப்ளமோவும் படித்தேன். ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு வேலையும் கிடச்சிச்சு எனக்கு. கிடச்சிட்டு வெஸ்டர்ன் கம்பெனின்னு ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சேன். வேலை செய்யும்போது மாதம் 6000 ரூபா சம்பளம் கொடுத்துருந்தாங்க. இங்கேருந்து போகணும், திருப்பி வரணும். ஒரு நாளைக்கு 12-13 மணி நேரம் வேலை ஆகும். மாதம் சம்பளம் 6000 ரூபா தான் இருக்கும். இப்படி ஒரு வாழ்க்கை ட்ராவலாக இருந்துச்சு. ஆனால் அண்ணன் மற்ற டைம் லீவு டைம்லலாம் சர்ச்சுக்கு வருவேன், அண்ணன் கூட ஹெல்ப் பண்ணுவேன், திருப்பி என் ட்ராவலை திருப்பி ஜாயின் பண்ணுவேன். திருப்பி சாட்டர்டே சண்டேஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அது முடிச்சிட்ட பிறகு ரொம்ப ட்ராவலே ரொம்ப ஆச்சு. வீட்டில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் 5 to 6 மணி நேரம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது பிடிக்கலன்ட்டு அப்புறம் அண்ணன்கிட்டையும் அதை பற்றி சொன்னேன், இது மாதிரி கஷ்டம் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அண்ணனும் சரி ப்ரேயரில் வச்சுக்கலான்ட்டு அண்ணன் அப்படியே ப்ரேயரில் வச்சார். அதுக்கப்புறம் அண்ணன் தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஷாப் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல நான் வேலைக்கு அறிமுகப்படுத்தி விட்டார். அந்த இடத்துல வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். 10 வருஷம் கிட்ட நான் ஒர்க் பண்ணேன் அந்த கம்பெனியில். அண்ணன் சொல்கிறது எப்போனா, ஒரே கம்பெனியில் இருந்தாலும் கரெக்டாக இருக்கணும், ட்ராவல் பண்ணிட்டு போகணும் அப்படி தான் சொல்லுவார். மாறிலாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தார். அப்படியே போயிட்டு இருந்தேன். ஆனால் மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே, இவன் படிச்சுட்டு என்ன பிரயோஜனம், ஒன்றுமே இல்லை. எங்கள் வீடு பார்த்தோன்னா வெறும் ஒரு ஓலை வீட்டில் தான் இருந்தோம். ஓலை வீடு, கல்வெட்டு கட்டினாலும் பூசாமல் வெறும் மண் தரையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த மாதிரிலாம் அண்ணன் வருவார், ப்ரேயர்லாம் பண்ணுவார் வீட்டுக்கு. ஃபஸ்ட்டு அண்ணன் எனக்கு அந்த இடத்துல என்ன சொன்னார்னா, யோகேஷ் இதே இடத்துல ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டுவேன், அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதமாக எனக்கு அண்ணன் ப்ரேயர் பண்ணார் கண்டிப்பாக. ஆனால் அப்போ எனக்கு இந்த இடத்துல நான் வாங்குகிற இதுக்கும் எனக்கு தாட் வரல. ஆனால் அண்ணன் நம்பிக்கையாக எனக்கு சொன்னார். ஆனால் நான் அந்த நம்பிக்கையாக இதை நான் முயற்சி செஞ்சேன், கட்டி நம்ம முடிக்கணும், சரி பண்ணணும். ஆனால் பட் எனக்கு அந்த சோர்ஸ் இல்லை. உண்மையிலே என்னால் பண்ணுற அளவுக்கு எனக்கு தைரியம் இருந்தாலும் அண்ணன் சொன்ன ஆலோசனை, கடவுளோட பிளெஸ்ஸிங் எல்லாம் இருக்கும், நம்பி தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கை. அண்ணன் சொன்ன மாதிரியே அதே இடத்துல ஒரு பெரிய ஒரு வீடை கட்டினேன். அந்த ஏரியாலேயே என் வீடு தான் பெரிய அளவில் இருக்கிற மாதிரி அந்த வீடு, அந்த ஸ்ட்ரீட்டே எனக்கு இருந்துச்சு. அப்புறம் அண்ணன் மூலியமாக தான் அந்த வீடெல்லாம் ஓப்பன் பண்ணது. 2வது அதுக்கப்புறம் கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறும் போது மற்றவங்களாம் என்னை சுற்றி இருக்கவங்களாம், இந்த பையன் வாழ்க்கையில் எப்படி தான் முன்னேற போகிறான்னு தெரில, ஒரு வண்டியே ஓட்ட தெரியாது, இவ்வளோ பெரிய இதெல்லாம் ஆவான்னு கொஞ்சம் தாழ்மையாக தான் நம்மளை மட்டன் தட்டிலாம் பேசுவாங்க எங்களெல்லாம். அந்த மாதிரி ஒரு ட்ராவல் இருந்தோம். எங்கள் அம்மா ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா ஒரு பெயிண்டர் தான். அவனால் அப்படி தான் எல்லாமே யோசிப்பாங்க. அந்த இடத்துல ஆண்டவரோட கிருபையால் அவ்வளோ பெரிய வீடை கட்டி பிளெஸ்ஸிங்காக என்ன ஆண்டவர் அந்த இடத்துல அமுச்சு வச்சார். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ட்ராவல் ஆகும்போது அதுக்கப்புறம் வேறு ஒரு கம்பெனிலேருந்து எனக்கு வெளியில் வர லெவல் சுச்சுவேஷன் ஆகி போச்சு. அதனால் வெளியில் அதுக்கப்புறமும் அண்ணன்கிட்ட நான் ஆலோசனை கேட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்னால் என்ன ட்ராவல் எந்த இதில் லைனில் போகிறதுன்ட்டு எனக்கு கன்ஃபியூஷனாக இருந்துருச்சு. அப்புறம் அண்ணன் ஒரு ட்ராக் எங்களுக்கு
சொந்தமாக பண்ணுற பண்ணு, அது உனக்கு இன்னும் இதுவாக இருக்கும் அப்படின்னு என்னை ட்ராவல் அலைன் பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் ஸ்டார் யோகேஷ் ட்ராவல்ஸ்னு ஒரு நிறுவனத்தை நான் ஓப்பன் பண்ணி ஒரு ட்ராவல்ஸை ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து ஃபுல்லாக லக்ஸரி செக்மெண்ட்டில் இருக்கணும். கான்செப்ட் என்னென்னா எல்லாமே உள்ளே கொண்டு வர அளவுக்கு ஒரு லக்ஸரியாக இருக்கணும் அப்படின்ட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே ஒரு காராக வாங்குகிற அளவுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சார். ஃபஸ்ட்டு ஒரு கடன் வாங்கி லோன் வாங்கி ப்ராசஸ் பண்ணி ஒரு ஆடி, பிஎம், ஜாக்வார் அந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸ் காராக நான் வாங்க ஆரம்பிச்சிட்ட பிறகு ஆண்டவரோட கிருபையாலும் ஒரு கார் வாங்கினாலும் கண்டிப்பாக அண்ணங்கிட்ட வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு அதை பிஸ்னஸ்க்கு என் மூலிமா அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஆண்டவர் ஒன்று ஒன்றா கிருபை செஞ்சுட்டு வழியில் நடத்திட்டு வந்தார். அதுக்கப்புறம் எனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ராசஸ்ஸு. எங்கேயோ இருந்த என்ன வித்யா மூலியமாக அறிமுகம் படுத்திட்டு எங்கள் ஃபேமிலி அண்ணாக்கா அவருடைய ஆசீர்வாதத்தால் எனக்கு ஒரு திருமணம் பண்ணி வச்சாங்க. வித்யா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் அண்ணன். இந்த கல்யாணம் வந்து பார்த்தோன்னா அதே ஒரு பெரிய எனக்கு ஒரு சாட்சி தான். எல்லாருமே எனக்கு கொஞ்சம் அப்படியே ஹெல்ப் பண்ணாலும் ஃபைனலாக அண்ணன் அக்கா மூலியமாக தான் எனக்கு இந்த கல்யாணமே எனக்கு பண்ணி வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். வித்யாவும் நானும் இணைஞ்சு இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் அந்த பிஸ்னஸை வித்யா வந்து கொண்டு போனாங்க. கொஞ்சம் கூகுள் அது மூலியமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தா வித்யா. போயிட்டு இருந்துச்சு, நல்லா போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடம் வாங்குகிற அளவுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செஞ்சார். அந்த இடத்துல எங்களுக்கு இருக்கிற வாங்கின கார் எல்லாமே அந்த இடத்துல பார்க் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சு வழி நடத்தினார். அதுக்கப்புறம் அப்படியே போக அதுக்கப்புறம் எங்கள் ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறந்துச்சு. அவள் பேர் யசிகா ஏஞ்சல். அண்ணன்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அவளுதான் ஃபஸ்ட்டு பர்த்டேலாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கும் அண்ணன் தான் வந்து எல்லாமே ஆசீர்வதிச்சார் எங்களுக்கு. அடுத்தபடியாக ஒரு புதுசாக வாங்கின காரு அதிகமாகிட்டனால எங்களுக்கு இடம் வாங்குற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு. அப்புறம் அண்ணன் அதுக்காகவும் ப்ரேயர் பண்ணார். அப்புறம் அந்த இடத்தையும் வாங்குகிற அளவுக்கு எங்களுக்கு வழி செஞ்சு கிருபை செஞ்சார். அது பெரிய ஒரு ஆஃபீஸும் அந்த இடத்துலையே எங்களுக்கு ஓப்பன் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் வழி செஞ்சு வச்சார். அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டார் யோகேஷ் ட்ராவல்ஸு ஒரு கம்பெனி வந்து ஒரு கவர்மெண்ட்டோட ப்ரொசீஜரோடு அந்த இடத்துல ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோம் எங்களுக்கு. அதையும் வந்து அண்ணனோட ஆசீர்வாதத்தால் வந்து ப்ரேயர் பண்ணி எங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா இப்போ போக எங்களுக்கு எங்கள் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஆசீர்வாதமாகவும் கிருபையாக இருக்குது. அப்புறம் என்னோடய சர்ச்சில் தசமபாகமும் பார்த்தோன்னா எனக்கு வர்றதுலேருந்து எடுத்து நம்ம கரெக்டாக மாதம் என் சைட்லேருந்து சின்னதாக இருக்கும்போதும் ஆசீர்வதிச்சார், இப்போ பெருசாக இருக்கும்போது ஆசீர்வதிச்சார். என் வாழ்க்கையில் அப்போ எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இது வரைக்கும் இத்தனை வருஷமும் நான் ட்ராவல் 2013 இவ்வளோ நாள் வரைக்கும் அண்ணன் கூடயும் ட்ராவல் பண்ணுறேன். அப்போ எப்படி இருக்கிறனோ அதே போல் தான் இப்படியும் இருக்கணும்ன்ட்டு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். எந்த இடத்துலையும் இந்த சமுதாயத்திலே எங்கள் ஃபேமிலியை வந்து ஒரு பெரிய அளவில் கிருபையாக ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்தியிருக்காரு அண்ணாக்கா மூலியமாக. ஆனால் மற்றவங்களாம் சொல்லலாம் எப்படி தான் இது ஆச்சுன்னு தெரிலன்ட்டு. எல்லாமே வந்து இது ஆண்டவரால் மட்டும்தான் என்னை இவ்வளோ பெரிய கிருபையில் வழி நடத்தி வச்சுருக்காரு. இதே போல் உங்கள் வாழ்க்கையும் மாறும். நீங்களும் எல்லா இடத்துலையும் நேர்மை உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய அளவில் ஆசீர்வதிப்பார். தாழ்மையாக இருந்தவனை எவ்வளோ பெரிய ஆளாக ஆக்குவார்ன்றது நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக ஆண்டவர் எனக்கு எல்லா விதத்துலேயும் பண்ணியிருக்காரு. இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மையான சாட்சி. இதை நீங்களும் நம்புங்க. கர்த்தரை மெயினாக நம்புங்க. ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெயம் ஊழியங்கள், உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல்.